வெல்கம் டு ஆஸ்க் மீ எவ்ரிதிங் சேனல். இட் ஆல்வேஸ் சர்வைவ் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்க சுச்சுவேஷனில் கொரோனா வைரஸ் COVID-19 கடந்து வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி டைமிங்கில் சுச்சுவேஷனில் ஜாப்ஸ் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான காரியமாக இருக்குது. பிகாஸ் இப்போ இருக்க டைமிங்கில் நிறைய கம்பெனிஸ் ஃப்ரெஷர்ஸ் இல்லைனா அன்எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்க்கு ஹையர் பண்ணுறதே இல்லை. இது எதனால்னு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்க்கு எம்ப்ளாய்க்கு கம்பெனி சைட்லேருந்து ட்ரைனிங் தருவாங்க. அந்த ட்ரைனிங் இந்த லாக்டவுன் பீரியட்னால ஃபுல்லாக ஆன்லைன் ட்ரைனிங்காக தராங்க. அது அவ்வளோ எஃபெக்டிவாக அந்த ஃப்ரெஷர்ஸ் ட்ரைனிங் தர முடியல கம்பெனி சைட்லேருந்து. இதனால நிறைய கம்பெனிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஸ்கில்ஸ் அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறாங்க. ஆர் அட்லீஸ்ட் பேசிக் லெவல்ஸ் அந்த ஸ்கில்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்காங்களான்னு பார்த்து தான் ஹையர் பண்ணுறாங்க நியூ எம்ப்ளாயிஸ் அந்த கம்பெனிக்கு. இந்த 2020 இப்போ நிறைய கண்ட்ரிஸ் COVID-19 வைரஸ்க்கு வேக்சின் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவிட்டியான நியூஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி தான் நான் இப்போ சொல்கிற நியூஸ் ஆல்சோ ரொம்ப பாசிட்டிவிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஆஃப்டர் COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் எதெல்லாம் மோஸ்ட் டிமாண்டிங் ஸ்கில்ஸ் இந்த டிஜிட்டல் வேர்ல்ட் ஆஸ் எ பர் கேண்டிடேட் இருந்து இந்த கம்பெனி எதிர்பார்க்குறாங்க நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நான் சொல்கிற டிமாண்டிங் ஸ்கில்ஸ் நீங்கள் ஏதாவது ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கீங்க இல்லைனா லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஸ்கில்ஸ் மூலமாக உங்களை டெவலப் பண்ண நான் ஐடியா தரேன். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் தந்துருங்க. இது மூலமா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வாங்க டாபிக் உள்ள போகலாம். இந்த 2020 COVID-19 வைரஸ்னால நம்ம லாக்டவுன்ல இருந்திருக்கோம். இந்த சுச்சுவேஷன் நமக்கு நிறைய டைம் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இயர்ல பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு எஃபிஷியண்டா டைம் கிடைச்சிருக்காது. பட் 2020 வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது இருக்கு. அது நெகட்டிவான நியூஸா இருந்தாலுமே நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வி ஹாவ் எஃபிஷியன்ட் டைம். போன வருஷம் டைம் இல்லைன்ட்டு நம்ம இருந்திருப்போம். பட் இந்த இயர் டைம் இருக்கு. அதெல்லாம் போர் அடிக்குதுன்னு நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்லி கேட்டிருப்போம். இந்த ஃப்ரீ டைமை எப்படி எஃபிஷியன்ட் டைமா சேஞ்ச் பண்ணலாம் அண்ட் அது எப்படி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை அப்கிரேட் பண்ண இந்த ஃப்ரீ டைமை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளோ டேஸ் பண்ணாமல் இருந்திருந்தாலும் பரவாயில்ல. அது இனிமேல் நீங்க இந்த டைமை எஃபிஷியன்ட் டைமா யூஸ் பண்ணலாம். நீங்க ஒர்க் பண்ற செக்டார் பேஸ்டு ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணலாம் இந்த டைமிங்ல. நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்க ஸ்டடிஸ் ஓரியன்ட் செக்டார் பேஸ்டு ஸ்கில்ஸ் நீங்க லேர்ன் பண்ணி அது மூலமா உங்களை டெவலப் அண்ட் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல உங்களை டெவலப் பண்ணிக்க ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிமாண்டிங் ஸ்கில்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ். இந்த வேர்ல்ட் டிஜிட்டலா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமிங்ல நீங்க ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களை டெவலப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ். இந்த இன்டர்நெட் வேர்ல்ட்ல டே பை டே நிறைய கம்பெனிஸ் நியூவா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த இன்டர்நெட் வேர்ல்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் ஸ்கில்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கம்பெனிஸ் நியூவா இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாஸ் ஸ்டோர் பண்ண டேட்டா சயின்ஸ் ஸ்கில்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் AI அண்ட் மெஷின் லேர்னிங் ஸ்கில்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஸ்கில்ஸ். தமிழ்ல சொன்னா செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அது மாதிரி ஒரு மெஷினை இன்டெலிஜென்ஸா ஒர்க் பண்ண வைக்க இந்த ஸ்கில்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லைனா மெஷின் லேர்னிங் இந்த ஸ்கில்ஸ்க்கு ரொம்ப பெரிய ஸ்கோப் இருக்கு ஆஃப்டர் COVID-19 அப்புறம். நெக்ஸ்ட் ஸ்கில் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸ். கிளவுட் கம்ப்யூட்டிங் சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொன்னா ஹோஸ்டட் சர்வீஸ் மூலமா யூசர்ஸ்க்கு தேவையான சர்வர்ஸ் ஸ்டோரேஜஸ் அண்ட் டேட்டா சர்வீஸ் பண்றதுதான். மோர் ஓவர் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸ் இப்பவே நிறைய ஸ்கோப் இருக்குன்னு சொல்லலாம். லைக் அமேசான் வெப் சர்வீஸ் இது மூலமா நிறைய கம்பெனிஸ் டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கில் சைபர் செக்யூரிட்டி ஸ்கில். இந்த இன்டர்நெட் வேர்ல்ட்ல இன்டர்நெட் யூசர்ஸோட பர்சனல் டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் பண்ண இந்த ஸ்கில்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வெப் டிசைனிங் ஸ்கில். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல நிறைய கம்பெனிஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க டிஜிட்டல் வேர்ல்ட இன்ட்ரோடக்ஷன் ஆகிறதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அவங்க கம்பெனிக்குன்னு ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ நிறைய அட்ராக்டிவான வெப்சைட்ஸ் டிசைன் பண்ண இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில். ஃபர்ஸ்ட்லாம் ஒரு ப்ராடக்ட்டை சேல் ஆர் ப்ரொமோஷன் பண்ண கஸ்டமர்ஸ் கிட்ட டைரக்டா போய் சேல்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. பட் இப்போ கேட்ஜெட்ஸ் மூலமா அட்வர்டைசிங் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. இந்த ஸ்கில்ஸ் மூலமா ப்ராடக்ட்ஸ் கஸ்டமர்ஸ் கிட்ட டைரக்டா போய் அட்வர்டைஸ் பண்ணணும் இல்லை, த்ரூ இன்டர்நெட் மூலமாவே பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ். இப்போ மொபைல்ஸோட யூசேஜஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால எந்த விதமான சர்வீஸும் ஜஸ்ட் அந்த மொபைல் மூலமாவே பண்ணி முடிக்கிறாங்க. ஒரு அப்ளிகேஷன் மூலமா ஒரு கம்பெனியோட சர்வீஸ் கஸ்டமர்ஸ்க்கு ஈஸியா ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணி டெவலப் பண்றது மூலமா growth இருக்கு இந்த ஸ்கில்ஸை வச்சு பிசினஸ் பண்றவங்களுக்கு. அண்ட் லாஸ்ட் ஒன் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ்ல மெயினான ஆஸ்பெக்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸா இருக்கிற ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இந்த மாதிரி சோசியல் மீடியா ஆப்ஸ்ல ஒரு கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க கஸ்டமர்ஸ்க்கு. அண்ட் இந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்றதுனால அட்வர்டைசிங் பண்ற கம்பெனிக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் இது இல்லாத ஆஃப்டர் COVID-19 வைரஸ் பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் மோஸ்ட் டிமாண்டிங் ஸ்கில்ஸ் இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருக்கும்.
உங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி உங்களை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்மெண்ட்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஸ்கில் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கில்ஸ்னு சொல்றாங்கன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நியர்லி மோர் தென் 3.96 பில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் வேர்ல்டு வைடா டிஃப்ரெண்ட் சோசியல் மீடியாஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஃபேஸ்புக் தான் டாப் மோஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நியர்லி 2.603 பில்லியன் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப். இதுல 2 பில்லியன் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. அண்ட் சேம் வே வாட்ஸ்அப்ஸ் ஆல்சோ மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் பாத்தீங்கன்னா 2 பில்லியன் யூசர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல டாப் 16 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இதுல ஃபேஸ்புக் மெசேஞ்சர், விசாட், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஸ்னாப்சாட், பின்ட்ரெஸ்ட் அண்ட் ட்விட்டர் இந்த மற்றதுல பார்த்தீங்கன்னா சைனீஸ் பேஸ்டு சோசியல் மீடியா அப்ளிகேஷனும். இந்த சர்வேவை ஜூலை 2020 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வரைக்கும் இவ்வளோ பில்லியன் ஆக்டிவ் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மோட ஆனுவல் க்ரோத் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10.5% இருக்கு. இது லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்றப்போ இது டெவலப்பா ஆயிருக்கு. அண்ட் வேர்ல்டு வைட் பிலிப்பைன்ஸ் கண்ட்ரில தான் பீப்புள்ஸ் மேக்ஸிமம் 4 hours per day சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லீஸ்டா பாத்தீங்கன்னா ஜப்பான் கண்ட்ரில இருக்க பீப்புள்ஸ் வந்து ஜஸ்ட் 46 minutes per day சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேர்ல்டுல. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அதை எங்களை டெவலப் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சைனிங் ஆஃப், தேங்க்ஸ்.